தமிழ்நாட்டில் நாளை முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட மாவட்டங்களின் சில இடங்களில் பகலில் வெயில் சுட்டெரித்தாலும் மாலை நேரத்தில் மழை பெய்தது. தமிழ்நாட்டில் நேற்று 11 பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் சுட்டெரித்தது. அதிகபட்சமாக ஈரோடு, மதுரை, வேலூரில் தலா 103 டிகிரி, பாளையங்கோட்டை, கரூர், பரமத்தியில் தலா 102 டிகிரி வெயில் பதிவானது. சென்னையில் 100 டிகிரியை தாண்டி வெயில் பதிவான நிலையில் மாலையில் வானிலை மாறி லேசான மழை பெய்தது. ஆவடி சுற்றுவட்டாரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. பருத்திப்பட்டு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நிழற்பந்தல் காற்றில் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது. வானகரத்தில் வீடு ஒன்றில் 2வது மாடியில் வைக்கப்பட்டிருந்த ராட்சத பேனர் காற்றில் சரிந்து விழுந்ததில் வீட்டின் உரிமையாளருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. வேலூர், காட்பாடி பகுதிகளில் மாலை நேரத்தில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, செங்கம் பகுதிகளில் கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி, பருகூர், போச்சம்பள்ளி, வேப்பனஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டாரத்தில் பரவலாக கனமழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதிகளிலும் மழை பெய்தது. இந்த நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக தமிழ்நாட்டில் நாளை முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.